தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தையும் பிரபல இயக்குனருமான எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மகனின் இந்த பிரம்மாண்ட அரசியல் வெற்றி பயணம் குறித்து திங்கட்கிழமை நிகழ்ச்சியுடன் பேசியிருந்தார். 1980களில் விஜய் அவர்களை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய எஸ்ஏசி கடந்த 30 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் விஜய் அவர்களுக்கு இருந்ததாக சொல்லியிருந்தார். அந்த நீண்டகால முயற்சியின் விளைவாகவே இந்த தேர்தலில் இத்தகைய அபாரமான வெற்றியை அவரால் பெற முடிச்சதாம். இது குறித்து எஸ். ஏ. சந்திரசேகர் பேசும் பொழுது, எனக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கு. ஒரு மனிதன் கலைஞனாக மட்டும் இருக்கக்கூடாது, அவனுக்கு சமூக சிந்தனையும் இருக்க வேண்டும். கடந்த 30 வருடமாகவே தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு விஜய் சாருடைய மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு அவரை முதலமைச்சர் அரியணையில அமர வச்சிருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காரு. இவர் மட்டுமல்ல, பல ரசிகர்கள், பிரபலங்கள், ஏன் பல அரசியல் கட்சி தலைவர்களே தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சமீபத்துல கூட திமுகவுடைய முன்னாள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரா. சோ அது மட்டுமல்லாமல் கட்டி அணைத்து பாராட்டி இருக்காரு. இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.